சரி மகாராஜோ ஏய் ஜமீன் வருகிற போது செஞ்சோ என் பேர் என்ன ஏய் குளித்து வந்து என் தை தந்திಗೆ என் பிட்டிக்கு என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா என்ன தெரியுமா என்னவா வா 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 யாரே பாபி கொடி நீ கொடிங்கிலி வயிற்றா படி குண்டடி ஏய் ஏய் ஓய் நான் உன்னை பத்தி ஒன்னா ரெண்டா உன்னை பத்தி 4 தலைமுறை தெரியும். 4 தலைமுறைகள் தெரியும் என்று உரைக்கின்றாயே மக்கள் மத்தியிலே சபைய நடுவில் எடுத்துரைப்பாயாக. அது யாரு யாரு நீ யார் உப்ப யார் உங்க தாத்தா யார் உன் தம்பி யாரு 4 தலைமுறை தெரியும். அப்படியா? ஆமா சரி சொல்லுங்கள் பார்ப்போம். நோவுன்னு கையாட்டம். நம்பர் 1 சேலம் மாவட்டம் வாம்புள்ளூர் வட்டம் ஓமலூர் வட்டம் நல்லூர் தோட்டிக்காட்டு முன்னேப்பு பூஜாரி செட்டி. அப்படியா? இது நம்பர் 1. நம்பர் 2 பூஜாரி செட்டி மகன் சித்தவாதியார் தான். எப்படி தெரியும்? பாம்பு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இதுதான் உங்க அப்பா சித்தவாதியார், இது உங்க அம்மா கோவிந்த மாமா. கீழே பாரு அட்ரஸ் போட்டிருக்குது. நானு படிச்சு பார்த்தேன். அப்படியா? அண்ணா நீ படிச்சவரா? இல்ல குட்டிச்சவரு. ஏய் படித்தவரை என்று கேட்கிறேன். இல்ல படிச்சவன் தான் பார்த்தா அப்படி தெரியுது. அப்படியா? ஆமா அண்ணா போய் உன்னையும் உங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள். என்ன கொண்டு போய் எங்க அம்மா பள்ளிக்கூடம் போட்டுட்டு எங்க சித்தம்மன் கூட்டிட்டு கரும்பு காட்டுக்குள்ள போந்துக்கிட்டா. சொந்த சித்தப்பனியா? கொப்பா கூட பிறந்தவரியா? ஆமா எதுக்கு? ஐயோ ஓவனுக்கு அர்த்தம். அப்படியா? கரும்புஞ்சோவனுக்கு. சரி நீங்க தப்பா புரிஞ்சுக்காரு. நீங்க நம்பர் 3 அரசு கலை சோழமணி விருது பெற்ற ஏந்தி ஆண்டிய கலை விருது பெற்ற உலக பாரம்பரிய கலை விருது பெற்ற நாடகம் மயிரும் முகலும் பெற்ற நல்லூர் சித்தன்மாதியார் மகன் மாதபத்தர் தான். இன்னும் ஒரு ஆளு கண்ணு அவளுதான் வரும் மாதபாச்சார் தம்பி. சோர வேஷம் வர நான் என்ன வந்தானே பீத்தலையும் இது சோட்டு பீத்தலையும் வச்சு 2 கொம்பு வச்சுக்கிட்டு அவன் பத்தாதுன்னு அவன் பையனையும் கூட்டிட்டு வந்துட்டான். அப்பன்னு மகன் போட்டு குப்புன்னு கூப்பிட்டாங்க. மாதபாய்க்கார் தம்பி சூரவேசம் வர நயலாமலை. அப்படியா? ஆக மொத்தம் 4 நாய போட்டு மாட்டுக்கு சென பாக்குறாங்களா? அப்படி எல்லாம் கை விடுறாங்க. இல்ல அவன் 23 வயசு தாண்டிட்டான். அப்படி இருந்தாலும் அருணொத்தமலை என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரம். 7 கிராமத்து மக்கள் அனைவர்களும் நமக்கு ஆதரவளித்து கொரோனா காலத்திலே நமக்கு ஆதரவளித்த அன்பு உள்ளங்கள். ஆமா அப்படி இருந்தாலும் பெரிய வேளாம்பட்டி மாநகரத்திலே எழுந்தருளிய ஸ்ரீராத்திரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி செட்டி காளியம்மன் சேட்டுமலை காளியம்மனுடைய மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக பக்த கோடிகள் சார்பாக நமக்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் இன்னும் அப்பாவாகிய காளிப்பனப்பா அவர்களும் இன்னும் மயிலாப்பு கவுண்டர் அவர்களும் இன்னும் தனபால் அவர்களும் கருப்பன் அவர்களும் இன்னும் மதுபால் அவர்களும் கோயிந்த கவுண்டர் இன்னும் இருக்கின்ற நம்முடைய கூத்து பாக்குறவங்களும் குப்புறப்படுத்து தூங்குறவங்களும் அன்பு உள்ளங்கள் தாய்மார்கள் எல்லாம் நமக்கெல்லாம் ஆதரவு அளித்து சோறுனா சோறு கேட்டதெல்லாம் கொடுத்து கோழி சோறு கோழி சோறு
இப்படி என்னது ஒண்ணுது திருவிழுக்கு வைத்தால் தெய்வம் எரியும். அப்படி சின்ன வைக்க முன்னு வைத்து மறக்க கூடாது. அதனால அப்படிப்பட்ட பெரிய வேளாண்பட்டி மக்கள் இங்க இருக்கிற 7 கிராமத்து மக்கள் நமக்கு ஆதரவளித்தார்கள். அத்தனை அன்பு உள்ளங்களும் ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 10,100 ஆண்டு வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன்.